ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹாப்பி டே vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னா என் பெருசுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் த வீக் கிடச்சிருக்குது. ஸோ ஸ்கூல்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. யார் யாருக்கு கிடைக்குதோ அவங்கவுங்க பேரண்ட்ஸை மட்டும் அந்த செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். She's working so hard and improving so many different things. Her little bit of her handwriting, her maths, her English, all sorts of things. But she is working at 100% in every lesson. And the transformation at the moment in all of her learning is amazing. She's working really, really hard. Shana is definitely someone that likes to ask you lots of questions. She's always asking how she can improve things, what different things mean, what words can she use to improve her English, and she's also been focusing so hard on her handwriting, and she's going to be getting her pen licence next week, so well done, Charlotte. And Foster. Now Foster started new with us a little bit after everybody else in September, but he's settled really, really quickly. He's working so hard in his English and his maths. He's made lots of friends that he enjoys playing with at break times and lunchtime, and he loves helping out around the classroom. So well done to all three of my staff. அப்படியே பசங்களையும் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் அவளுக்கு கிடைச்ச ஸ்டார் ஆஃப் த வீக் சர்டிஃபிகேட். ஒவ்வொரு வாட்டி இப்படி சர்டிஃபிகேட் கிடைக்கும் போது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன், காமிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி நியூ சர்டிஃபிகேட் வரும்போது ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் இப்படி எடுத்து பார்ப்பேன். அப்போ ஒரு ஹாப்பியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதை வந்து அவள் டிபிஎஸ்சில் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இது அவளோட பர்த் சர்டிஃபிகேட்டோட காப்பி. இது இந்த ஸ்கூலில் லாஸ்ட் இயர் எடுத்த குரூப் ஃபோட்டோ, அதுவும் ஞாபகமாக இதிலே வச்சுருக்கிறேன். அப்புறம் இது அவளோட ஃபஸ்ட்டு ப்ளே குரூப்பில் ஃபைனலாக ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த இது. அப்புறம் இந்த புக் மார்க் வந்து லாஸ்ட் இயர் அவளோட மேம் வந்து பாதியில் ஒருத்தவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி அவங்கவுங்க நேமை அழகாக டிஸ்கிரைப் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு லெட்டருக்கும் அழகான வேர்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி புக் மார்க் பின்னாடி வந்து அவங்களோட குரூப் ஃபோட்டோ வச்சு சூப்பராக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுமே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மேமு செம்ம மேம், அழகாக ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. அவங்களோட இது வாட்டி ஞாபகமாக அதுவும் வச்சுருக்கிறேன். இது அவளோட ஃபஸ்ட்டு ப்ளே குரூப்பில் ஃபைனலாக எடுத்த குரூப் ஃபோட்டோ. இதுதான் அவள் குட்டியாக சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோ. இதுதான் அவளோட நேமும் போட்டு தர்ஷன நிலான்னு. இதெல்லாமே அவள் வந்து பெங்களூரில் படிக்கிறப்போ ப்ளே குரூப், நர்சரி எல்லாமே இயர் 1 இயர் 2 எல்லாமே பெங்களூரில் தான் படித்தா. அங்கே வந்து ஃபைனலாக கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இதெல்லாமே. இது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு ப்ளே குரூப்பில் தான். இது நர்சரியில் காம்படிஷனில் கிடச்ச சர்டிஃபிகேட். எல்லாமே அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நர்சரியில் எடுத்த ஃபோட்டோ, அவளோட ஃபோட்டோ. இது வந்து எல்கேஜியில் ட்ராயிங் காம்படிஷனில் கிடச்ச சர்டிஃபிகேட். என் கை ஆக்சுவலாக 2 ஃபிங்கர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவளோட சர்டிஃபிகேட் வாங்க போயிட்டு அப்புறம் கொஞ்சம் டைம், இது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட டைம் இருந்து, ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் முடிகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெளியே. அதுக்குள்ளே இந்த 2 ஃபிங்கர்ஸும் ஃப்ரீஸ் ஆகியே போயிடுச்சு. இது வந்து இதுவும் காம்படிஷனில் கிடச்ச சர்டிஃபிகேட் தான், எல்கேஜியில் அவளுக்கு. அது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குள்ளது. இது வந்து டிபிஎஸ்சில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ கொடுத்த ஃபார்ம், அது ஞாபகமாக வச்சுருக்கேன். அது அவளோட பர்த் சர்டிஃபிகேட். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து என் சின்னதோட ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது வந்து அழகாக அவங்கள பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதுதான் அது. இது டிபிஎஸ்சில் லாங் ஜம்பில் 2nd ப்ரைஸ் வாங்கின சர்டிஃபிகேட். இதுக்கு கூடவே ஒரு கோல்டன் மெடலும் உண்டு. அது வந்து பெங்களூரில் தான் இருக்குது. சர்டிஃபிகேட் மட்டும் எல்லாமே இதில் இருக்குது. இதுவும் டிபிஎஸ்சில் வந்து கொக்கோ பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த சர்டிஃபிகேட் அது. இது வந்து கிரேட் 2ல் அவளோட குரூப் ஃபோட்டோ, அதுவும் இருக்கிறா. இதுவும் டிபிஎஸ்சில் எடுத்தது தான். இது வந்து சிப் எக்ஸாமில் டிபிஎஸ்சில் தான், கிரேட் 2ல் தான் அப்போது கிடச்ச சர்டிஃபிகேட். இது எஸ்ஓஎஃப் எக்ஸாமில் கிடச்ச சர்டிஃபிகேட். இதுவும் இயர் 2ல் அவ்வளோ தான். இயர் 3லேருந்து இங்கே வந்துட்டா. அப்போ இயர் 3ல் வந்து இந்த ஸ்டார் ஆஃப் த வீக் சர்டிஃபிகேட் கிடச்சிது அவளுக்கு. 2 சர்டிஃபிகேட் வாங்கினா இயர் 3ல். இது ஒன்று, இதுவும் அதுதான்.
அப்புறம் என் சின்னதும் வாங்கியிருந்தேன். சின்னது ரிசப்ஷனில் 2 சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன். அது அதில் இருக்குது. இது ஒரு சின்னதோடது. சின்னது வந்து பெங்களூரில் வெறுமனே ப்ளே குரூப் மட்டும் தான் போயிருந்தா. அப்புறம் அவளோட ஸ்கூல் எல்லாமே இங்கே வந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுது. அப்புறம் இந்த ரெண்டுமே இவங்க 2 பேரோட ஜிம்னாஸ்டிக், அப்புறமா இதுக்குள்ளது மியூசிக்கல் தியேட்டர், இந்த 2லேயும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. 2 பேருமே 2 வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக இன்றைக்கி வாங்கின ஸ்டார் ஆஃப் த வீக் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு வாட்டி நியூவாக ஒன்று கிடைக்கும்போது ஒன்ஸ் எல்லாத்தையும் இப்படி எடுத்து பார்க்கும்போது செம ஹாப்பியாக இருக்கும். இப்படி தான் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பேப்பர் வந்து சின்னது வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதுனான்னு சொல்லிட்டு அவங்க மேம் என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதுவும் அழகாக இருந்துச்சு, அழகாக எழுதியிருந்தா. ஸோ அதனால் அதுவும் சேஃபாக இருக்கட்டும் சொல்லிட்டு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே அவள் வந்து ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கினதுக்காக அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆப்பிள் க்ரம்பிள் பண்ண போகிறேன். அவளுக்கு ஆப்பிள் க்ரம்பிள் ரொம்ப பிடிக்கும், இது ஐஸ்கிரீம். அதனால சரி இன்றைக்கி ஆப்பிள் க்ரம்பிள் பண்ணலான்னு தான் பண்ண போகிறேன். அதுக்கு 3 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். அதை பீல் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி ஆப்பிள் க்ரம்பிள் பண்ணலாம். மூணுமே இன்னைக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஆப்பிள் க்ரம்பிள் தான். சரி வந்தோடனே எப்போவுமே கேட்பா எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பா. ஸ்கூல்லேருந்து வந்ததுமே 2 பேருமே அப்படி தான். சரி இன்றைக்கி இது வேறு சர்டிஃபிகேட் ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கா, அதனால சரி இது பண்ணலாமேன்னு பண்ணிகிட்ருக்கிறேன். ஆப்பிள் எல்லாமே சாப் பண்ணியாச்சு, அது இனிமேல் இருக்கட்டும். இப்போ வந்து மேலே டாப்பில் வைக்கக்கூடிய க்ரம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு 1 கப் போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறேன். அப்புறம் 150 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர். கூடவே 2 டீஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கணும். இவ்வளோ தான். இனி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணப்போ நம்ம 2 கை வச்சு நல்லா ரப் பண்ணி விடும்போது அழகாக அந்த க்ரம்பிள் வந்து பட்டர் கூட மிக்ஸ் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி இந்த மிக்ஸ் பண்ண க்ரம்பிளை வந்து பேக்கிங் ட்ரேயில் போட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். அவனையும் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பேக் பண்ணுறப்போ நல்லா ப்ரௌன் ஆகி வரது வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இங்கே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், அப்புறமா கூடவே சுகர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மைதா இவ்வளவும் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். Yeah, different
Are you really toasting that? இது நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிடுச்சு. லைட்டாக தான், அவ்வளோதான். இனி இது இருக்கட்டும். இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கிரம்பில் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அந்த டாப் வந்து ப்ரௌன் ஆகிறது இருக்குது. பேக் ஆகிடுச்சு. இனி இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதுவும் சேர்த்து பேக் பண்ணணும். 10 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அவ்வளோதான், ஆப்பிள் கிரம்பிள் ரெடி ஆயிரும். You know we're going to eat it with ice cream. Hang on. Get the ice cream out. Okay. இனி பேக்கிங் ட்ரேயில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் கீழே அழகாக போட்டுட்டு தென் அதுக்கு மேலே நம்ம கிரம்பிள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட வேண்டியதான். இனி இங்கே பேக் பண்ணி வச்சுருக்கிற கிரம்பிளும் மேலே டாப்பில் போடணும். இது ஆல்ரெடி நம்ம பேக் பண்ணி எடுத்தனால கொஞ்சம் கிறிஸ்பாக அப்படி இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான். இனி அகைன் இது ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இனி ஒரு 10 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ். அவ்வளோதான், ஆப்பிள் கிரம்பிள் ரெடி. இனி கொஞ்ச நேரம் சூடாறினதும் நம்ம ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ண வேண்டியதான். ஆப்பிள் கிரம்பிள் ரெடி. இனி நம்ம ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலாம். கிரம்பிள் மேலவே ஐஸ்கிரீம் ஸ்கூப்பும் வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கினதுக்கு நாங்கள் ஆப்பிள் கிரம்பிள் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. பெருசுக்கும் கொடுத்துட்டேன். அவளுக்கு ஆக்சுவலாக ஆப்பிள் கிரம்பிள் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் பண்ணேன் இது. அப்படி நானும் பசங்க கூட இருந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம்.
உங்கள் அப்பாவும் அவளுக்கு ஸ்டார் ஆஃப் தி வீக் வாங்கினது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே சின்னதுக்கும் இந்த பேர்ல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவளுக்கு பிரேஸ்லெட் பண்ணுற மாதிரி. பெருசுக்கு இந்த உட்டன் டால், ட்ரெஸ் அப் உட்டன் டால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. Thank you, Dad. What is this? That is the ball. Okay. அதை எடுத்துகிட்டு வா. Okay. You do that while I start opening this tape. Shika, be careful on how you're opening it. கொட்டிடாம பார்த்து பண்ணு. Sis, can you get me the scissors, please? Of course, Sissy. சூப்பராக இருக்குல்ல இந்த உட்டன் டால். இதுக்கு பின்னாடியும் ஒரு டால் இருக்குதுக்கு. அப்புறம் டிஃப்ரெண்டான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம வச்சுக்கலாம், நம்ம வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஸ்டோரி டைம் மாதிரி ஸ்டோரி எழுதுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்அப் பண்ணுறது எப்படி அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட வீடு மாதிரி பெட்ரூம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம மேட்ச் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருந்துச்சு. ரெண்டு டால் இருக்குது, பின்னமையும் ஒரு டால் இருக்குது. ட்ரெஸ் கலெக்ஷனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. குட்டி குட்டியாக அழகாக ஸ்கர்ட்டு அப்புறமா டாப்புன்னு டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்துச்சு. இந்த ஃப்ராக்லாம் அழகாக இருக்குல்ல, அதுக்கு ஹேர் அசசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அவளுக்கும் பயங்கர ஹாப்பி. இந்த விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருச்சு அவங்களுக்கு. சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டான டாப்பு எல்லாம் இருந்துச்சு. கம்மி கிளாஸ் எல்லாம் போட்டு க்யூட்டாக இருக்குல்ல. கிளாஸ்லேயே 2 டைப்பெல்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸு அப்புறமா ஹேர் அசசரிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. ஹெல்மெட் எல்லாம் இருக்குது. பின்னாடி இருக்க டாலும் அழகாக க்யூட்டாக இருந்தது. சூப்பராக இருக்குல்ல கையில். What's this? இது வை. Yeah, it's on my tail. Wait, I have like a little one for it. Oh, what's this? I found a book. Wow. இதில் தான் அதை கொறுக்கணும். Do one. Because I'm an expert of doing some.